பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுகிறாரா இல்லை அடுத்த தலைவர் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சும்மா தூக்கத்தில் கனவு கண்டிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. வக்பாரி சட்டத்தை எடுத்தா விஜயம் எதுக்குறாரு. அது என்ன பொருள், என்ன பிரச்சனை, என்ன எதுன்னு பார்லிமெண்ட்டில் பேசுகிறத அவர் படிச்சிருக்காரு, நமக்கு தெரியாது. அவரோட படிச்சுட்டு நம்ம படிப்பேன் எதுக்கணும், எதுக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு கூட எடுத்துருக்கலாம். அப்போ திமுகவுக்கும் அவருக்கு தான் உறவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் போட்டிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? வெண்டையை வச்சுட்டு நெய் களைகிறாங்கிற மாதிரி நம்ம கையில் கச்சத்தீவு இருந்ததை தூக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் நெய் களைகிறீங்களே, இது என்ன வேஷம்? அந்த வேஷம் எவ்வளோ நாளைக்கு தான் போடுவீங்க? நீங்க இப்ப தீர்மானம் போடுறீங்கல்ல, மத்திய அரசுல 10 வருஷம் நீங்க கூட்டணி கட்சியில ஆட்சியில இருந்தீங்களே, அன்னைக்கு கச்சத்தீவை பத்தி நான் உங்க கூட்டணி ஆட்சியிலிருந்து வெளியே போறேன், உங்க ஆதரவுல ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல, நாங்க வெளியே போறோம், கச்சத்தீவை மீட்க நீங்க ஏற்பாடு பண்றீங்களா இல்லையா? நீ என்ன பண்ண? ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். சார் வணக்கம். சார் வணக்கம். அரசியல் சூழல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு சார். இன்னொரு பக்கம் வந்து இந்த தலைவர் பதவியை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நீங்களும் இது சம்மந்தமாக விளக்கம்லாம் கொடுத்துருக்கீங்க. பாஜக தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுகிறாரா இல்லை அடுத்த தலைவர் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எதுவுமே இப்போ தெரியாது. ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். உண்மையிலே தலைமை, தேசிய தலைமை முடிவு செய்வாங்க அப்படிங்கிறதுல இங்கே உண்மையிலே நடக்கிற விஷயம். ஓகே. மற்ற கட்சிகள் மாதிரி முடிவு செஞ்சுட்டு முடிவு செய்கிறதுக்கு செயற்குழு கூட்டுற கட்சி இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் சார், அதை நோக்கி எல்லா கட்சிகளும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் தமிழகத்தில் வந்து நிறைய அந்த இப்போ இருந்தே ஆரம்பிக்கிறாங்கல்ல, இவங்க வந்து அதிமுக வந்து ஒன்றாக சேரப்போகுது, அதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி மத்திய அரசு வந்து இருக்குது இப்படின்லாம் பரபரப்பாக பேச்சு அடிபடுதில்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வழக்கமாக பேசுகிறது தானே. ஓகே. ஆனால் ஏடிஎம்கேல என்ன நடந்தாலும் பிஜேபி காரணமாங்க. ஓகே. திமுகவோட கள்ள கூட்டணின்னு பிஜேபி வந்து பல கட்சிகள் சொல்லுவாங்க. ஏடிஎம்கேயும் பிஜேபி ஒன்று தானே திமுக தொடர்ந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வழக்கமாக தமிழ்நாட்டில் சொல்கிறது தானே. பிஜேபி மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்கலாம். மேலேங்கிறது மத்தியில் 21 மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி, தனியாக ஆட்சி, ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய இயக்கம், அசைக்க முடியாத சக்தியாக இருக்காங்கிற வருத்தத்தில் இருக்கலாம். எங்கடா அங்கே அடிக்கிற காற்று தமிழ்நாட்டில் அடிச்சிருவாங்கிற பயத்தில் இருக்கலாம். அந்த வெற்றி இங்கேயும் கொடுத்துருவாங்களே, ஏன்னா நெருங்கி வந்துட்டோம்ல. முதல்ல வந்து நீங்கள் கால் ஒன்ற முடியாது, வேர் ஒன்ற முடியாதுலாம் சொன்ன காலம்லாம் போய் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது. இப்போ வைகோ பேச்சு, திருமாவளவன் பேச்சுலாம் முந்தி அவங்க கால் ஒன்றவே முடியாதுங்கிறதெல்லாம் போய் இப்போ ஆட்சிக்கு வரவிடக்கூடாது, அதற்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து அந்த டைலாக்கெல்லாம் மாற்றுற அளவுக்கு இன்றைக்கி பிஜேபி. சார் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனதுலேருந்து கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுக கட்சியை வீழ்த்த வேண்டும்னு. ஆனால் தவேகா கட்சி ஆரம்பித்து விஜயும் வந்து அந்த கோரிக்கை அதை தான் முன்வைக்கிறார். நாங்கள் திமுக கட்சியை வந்து வீழ்த்துவோம், அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புவோன்னு. ஆனால் அவர் இன்னொன்று குற்றச்சாட்டுறது என்னென்னா, திமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியில் தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குது, அவங்களுக்குள்ள சுமூகமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் ஒன்று முன்வைக்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? சும்மா தூக்கத்தில் கனவு கண்டிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது தூக்கத்தில் கனவு கண்டிருப்பாங்க அவர் சொல்ல. அவருக்கும் திமுகவுக்கும் உறவு இருக்குது. திமுகவோட பி டீம்னு தலைவர் சொன்னார். இப்போ இவங்க வக்பாரி சட்டத்தை எடுத்தா விஜயம் எதுக்குறாரு. அது என்ன பொருள், என்ன பிரச்சனை, என்ன எதுன்னு பார்லிமெண்ட்டில் பேசுகிறத அவர் படிச்சிருக்காரு, நமக்கு தெரியாது. அவரோட படிச்சுட்டு நம்ம படிப்பேன் எதுக்கணும், எதுக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு கூட எடுத்துருக்கலாம். அது வழக்கமான அரசியல். அவர் அதுதானே செய்கிறாரு. அடுத்து நீட்டு பிரச்சனையை அங்கே இவங்க எதிர்த்தாங்கன்னா அவர் எதுக்குறாரு. 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணால் நாடகம்னு சொல்கிறாரு. அப்போ திமுகவோட பி டீம் யார்? அப்போ திமுகவுக்கும் அவருக்கும் தான் உறவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நடைமுறை சந்தர்ப்பத்தை, நடந்த விஷயங்களை நான் உண்மையாக சொல்லி கேட்குறேன். அவர் எதை கற்பனையில் பேசுகிறாரோ கனவுல பேசுகிறாரோ தெரியாது சார். அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா ஒரு இதை முன்னெடுத்ததில்லை. அது உண்மையிலே வந்து அந்த வக்பு வாரிய மசோதா அது நிறைவேறதுக்கு இல்லை, அதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதை நான் பார்க்குறது என்னங்க, பாரத பிரதமரே சொல்லியிருக்கிறாரு, மத்திய அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க, உள்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு, இதை சமர்ப்பித்த கிரீன் ரிஜு அமைச்சர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாடு, இந்த நாட்டில் இங்கே இருக்கிற பூமியில் நம்ம இந்தியா அளவுக்கு இருக்க அந்த சமதளவான அந்த பகுதி
அது வீடு, கட்டிடம், நிலங்கள், விவசாய நிலங்கள், தரிசு நிலங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து வர்றீங்க, உங்கள் ஊரில் ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கலாம். அந்த விவசாய நிலம் உங்கள் பாட்டன் காலத்திலேருந்து வந்ததா, இல்லை இடையில நீங்கள் வாங்கினதா, இப்போ அது யார்கிட்ட இருக்குது, அது சர்வே நம்பர் என்ன, அதனுடைய கைட்லைன் வேல்யூ என்ன, அதனுடைய நில பயன் வகைப்பாடு என்ன, இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இது இல்லாமல் நிலங்கள் இருக்கா? ஆமாம் இருக்குது. ஓகே. எந்த நிலங்கள்? வக்ஃப் வாரி. நிலங்கள். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சரி, ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் சரி, ஒரு தொழிலதிபருக்கும் சரி, நிறுவனங்களுக்கும் சரி, மாநில அரசாங்கத்துக்கும் சரி, எத்தனை ஏக்கர் புறம்போக்கு யாருக்குமே சொந்தம் இல்லை. புறம்போக்கு இது கவர்மெண்ட் தான் அதை பார்க்க முடியும், பேச முடியுங்கிற புறம்போக்குக்கு கூட கணக்கு இருக்கு. ஓகே. ஆனால் இஸ்லாமிய சமுதாய அமைப்பு நடத்தக்கூடிய வக்ஃப் வாரியத்திற்கு அந்த கணக்கு இல்லை. ஓகே. சரி, இதனால் என்ன கணக்கு இல்லாமல் இருந்துகிட்டே போகுதோ அப்படின்னு பார்த்தோம்னா, வக்ஃப் வாரிய நிர்வாகிகள் ஒரு இடத்த வந்து ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் வக்ஃபுக்கு சொந்தமானதுன்னா அது வக்ஃபுக்கு சொந்தமானது. இது 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 இனிமேல் சாத்தியப்படுமா இந்த மாதிரிலாம் திட்டங்களை தீட்டுறதுக்கு? உதாரணத்துக்கு அவர் அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்காங்க, 2013 டெல்லியில் 123 கட்டிடங்களை வக்ஃப் வாரியத்துக்கு காங்கிரஸ் கொடுத்துருக்குன்னு. கொஞ்ச நாள் விட்டுருந்தா திருப்பி ஆட்சிக்கு வந்திருந்தா பார்லிமெண்ட் கட்டிடத்தை கூட வக்ஃப் வாரியத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கார், ஓப்பனாக தான் பேசியிருக்கார். ஓகே. சரி, அது ஒரு பக்கம் விடுங்க, அது கூட ஒரு விமர்சனமாக இருக்கட்டும். ஆனால் இந்த போல் இராணுவத்துக்கு இந்தியாவில் அதிகமான இடங்கள் இருக்கு. இராணுவத்துக்கு அடுத்து ரயில்வேக்கு அதிகமான நிலங்கள் இருக்குது. ரயில்வேக்குன்னா தண்டவாளத்தில் ரயில் ஓடுது, அந்த தண்டவாள இடங்களை சேர்த்து அதிகமான இடம் இருக்குது. 3வது வக்ஃப் வாரிய சொத்துக்கள். இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களில் என் இடத்த அவங்க பிடுங்கிட்டாங்க அப்படின்னு கேஸ் இருக்குது. வக்ஃப் வாரிய இடத்த வேற ஒருத்தர் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு கேஸ் இருக்குது. ஏழை எளிய வக்ஃப் வாரிய மக்களுக்கு சொந்தமானதை ஒரு பணக்கார இஸ்லாமியர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு கேஸ் இருக்குது. இந்த மாதிரி 21,000 கேஸ் இருக்குது. இந்த மாதிரி கேஸுகள் தொடர்ந்து வளர்ந்துட்டே போகணுமா? சரி, இதுக்கெல்லாம் என்ன முடிவு? முதல்ல எவ்வளவு இருக்குது, எங்கே இருக்குது, யார் பேரில் இருக்குது, யார் பொசஷனில் இருக்குது, இது நாட்டில் தெரியணுமா வேண்டாமா? இதுதான் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம். இதில் என்ன தவறு இருக்குது? இல்லை சார், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், நிறுவனத்துக்கும், கம்பெனிக்கும், ஒரு பெரிய பண்ணையாருக்கும், முதலாளிக்கும் அவங்களுக்குலாம் எவ்வளோ சொத்து இருக்குது, ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது. இன்னைக்கு மேகமலையிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்டர்லேருந்து ஃபுல்லாக போங்க, ஹை ரேஞ்சிலேருந்து இந்த பக்கம் கேரளா பார்டர் எது, தமிழ்நாடு பார்டர் எதுன்னு கூட இருக்குது. கர்நாடகா பார்டர் எது, தமிழ்நாடு பார்டர் கூட இருக்குது. ஆனால் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் யாருக்கு, எங்கே இருக்குது, என்ன இருக்குன்னு எந்த கணக்கு இருக்கக்கூடாது, எந்த வரைமுறை இருக்கக்கூடாது, எங்கேயும் பதிவு இருக்கக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்? இதை செய்கிறதுனால என்ன ஆகுன்னா அவங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. மற்ற இடங்களில் எங்கள் இடம்னு அவர் மார்க் பண்ண முடியாது. பஞ்சாபில் ஒரு நீதிபதி கேட்டார், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியாவையும் மார்க் பண்ணி எங்கேதுன்னு சொல்லிடுவீங்களான்னு ஒரு நீதிபதி கேட்டார். அப்போ அந்த வழக்கோட தன்மை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஒரு நீதிபதி இப்படி ஒரு கேள்வி கேட்டார்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வர வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோடு இருக்கட்டும். இந்த பிரச்சனைக்கு முற்று என்னென்னா இங்கே என்ன இருக்குது, யார் பேரில் இருக்குது, இதை யார் மேற்கொள்ள வேண்டும், யார் இதை வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டி யார் சரி பார்க்கணும், யார் அதை பார்க்கணும், மேற்கொள்ள வேண்டும் என்றால் கலெக்டர். மாவட்ட ஆளுநரை நம்ம நம்ப மாட்டோமா? எல்லா துறைக்குமே மாவட்ட ஆளுநர் தானே டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ, அவர் பார்க்கணுங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? இது எங்கே எதுக்கு? யார்ட்டையாவது இஸ்லாமியருக்கு சொத்துக்களை வாங்க போகிறாங்களா, இல்லை வேற ஒருத்தர் இருந்து பிடிங்கி கொடுக்க போகிறாங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு நெறிமுறைப்படுத்த வேண்டாமா? ஒரு நிலம் என்பது வர வர இப்போ வேல்யூலாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. மவுண்ட் ரோல் ஒரு பில்டிங் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா இருந்தால் இன்னைக்கு 100 கோடி போகும், 500 கோடி போகும். அப்போ அந்த மதிப்பு எல்லாம் உயர்ந்த பிறகு பல பேருக்கு பல தவறான எண்ணங்கள்லாம் வரும். அங்கே இருக்கவங்களுக்கு வரும், வக்ஃப் வாரியத்துக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு வரும், இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் வரும். யாருக்குமே எந்த குழப்பம் வேண்டாம். அதை நெறிப்படுத்துவோம், வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவோம். அந்த உண்மையான வக்ஃப் வாரிய வருமானங்களை ஏழை எளிய இஸ்லாமியர்கள் கிடைக்கிறதுக்கு அதை ஒரு குழு அமைப்போம். அப்படிங்கிறதுல என்னங்க தப்பு? வழக்கம் போல் ஜால்ரா ட்ராமா எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு கூட்டம் 370 உள்பட. அடுத்து நீ நிறைய ஈவெண்ட் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த வருஷம் பூரா தீர்மானம் பண்ணோம்ல, அடுத்து டீலிமிட்டேஷன் ஏற்கனவே போடுவாங்க, அடுத்து 1 நேஷன் 1 எலெக்ஷன் போடுவாங்க, இப்போ வக்ஃபுக்கு போட்டிருக்காங்க, இப்போ கச்சத்தீவுக்கு போட்டிருக்காங்க. எப்படியோ அவங்க தேர்தல் அறிக்கை மாதிரி சார்ஜ் ஷீட் ஒரு 10 ஐட்டம் வேணும், அந்த 10 ஐட்டத்தில் அந்த ஐட்டம்லாம் வரும். எல்லாம் ட்ராமா ட்ராமா ட்ராமா. இல்லை சார், அந்த வக்ஃபு வாரிய மசோதாவில் வந்து
அவங்க முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, இது இப்போ இதை நிர்வகிக்க வர்றவங்க இல்லை அந்த அமைப்பில் சேர வர்றவங்க என்னன்னா மாற்று மதத்தினரும் உள்ள வராங்க அப்படின்னும் அவங்க அது குறித்தும் ஒரு வாதம். இல்லை இந்த வக்பு வாரிய இல்லை முடிச்சாதான் சார். ஏன்னா இப்போ இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து இங்கே இருக்க இப்போ இங்கே மாற்று மதத்தினர் உள்ள வந்தால் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, இது வந்து மத சுதந்திரத்தை தலையிடுறது அப்படின்னும் ஒரு வாதம் முன்வைக்கப்படுதில்லை. அது சம்மந்தமாக கேட்க நீங்கள் வக்புங்கிறது மசூதி கிடையாது, தர்கா கிடையாது. தானமாக கொடுக்குற தர்கா கிடையாது, மசூதி கிடையாது. அது வந்து இறை வழிபாடு இருக்கக்கூடிய இடம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து கோயில்கள்லாம் இறை வழிபாடு இருக்கக்கூடிய இடம். ஓகே. அங்கே இருக்கிற உண்டியலை வசூல் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீ வெளியில் செலவழிக்காத, அங்கேருந்து கல்யாண மண்டபம் கட்டாத, அங்கேருந்து ஹோட்டல் கட்டாதன்னு இங்கே சொல்கிறோம். இது இறை வழிபாடு உள்ள இடம். மசூதியும் இப்போ நாகூர் ஆண்டவர் கொண்ட தர்காக்களும் இங்கே மவுண்ட் ரோடில் இருக்கிற மசூதிகள் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இறை வழிபாடு உள்ள இடம். இந்த இறை வழிபாடு உள்ள இருக்கிற இடத்துல வந்து இவங்களை யாரையும் வேற குழு போடல. வக்புங்கிற சொத்து நிர்வாகம் பண்ற இடம். அங்கே கலெக்டர் என்னைக்கு வர்றாரோ அங்கே அதிகாரிகள் வந்துடுவாங்க. அது வேற இது வேற, ரெண்டையும் போட்டு மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. நீங்களும் குழம்பாதீங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் சார், கச்சத்தீவு மீட்கணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏன்னா ஒரு தீர்மானத்தில் கச்சத்தீவை மீட்ட முடியுமா சார்? தீர்மானங்கிற போடுறதே கபட நாடகம் தானே சார். சார் இந்த தீர்மானம் இப்போ மட்டும் போடுறீங்க. கரெக்டாக எங்கள் அப்பா 2013 போட்டார், 2006 போட்டார், 2008 போட்டார். நம்ம கையில் ஏதோ சொல்கிற மாதிரி, நம்ம கையில் வெண்டையை வச்சுட்டு நெய் களையிறாங்கிற மாதிரி நம்ம கையில் கச்சத்தீவு இருந்ததை தூக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் நெய் களையிறீங்களே, இது என்ன வேஷம்? அந்த வேஷம் எவ்வளோ நாளைக்கு தான் போடுவீங்க? நீங்கள் இப்போ தீர்மானம் போடுறீங்கல்ல, மத்திய அரசில் 10 வருஷம் நீங்கள் கூட்டணி கட்சியில் ஆட்சியில் இருந்தீங்களே, அன்னைக்கு கச்சத்தீவை பற்றி நான் உங்கள் கூட்டணி ஆட்சியிலேருந்து வெளியே போகிறேன், உங்கள் ஆதரவில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, நாங்கள் வெளியே போகிறோம், கச்சத்தீவை மீட்க நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்களா இல்லையா அப்படி கேட்டிருக்கீங்களா சார்? பார்லிமெண்ட்டில் குரல் கொடுத்துருக்கீங்களா சார்? சட்டமன்றத்தில் சண்டை போட்டிருக்கீங்களா சார்? எதுவுமே செய்ய மாட்டேன். ஏதோ பிரதமர் இலங்கைக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற பிரதமர் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல் நம்ம நாட்டுக்கு வந்தார். அவருக்கு ஒரு விருப்பம், எங்கள் நாட்டுக்கு முதல் தலைவர் நீங்கள் தான் வரணும், நான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு அப்படின்னு நம்ம பிரதமரை கூப்பிட்டுருக்காரு. அண்டை நாடு பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அடுத்து இலங்கை தான் இருக்குது. மாலத்தீவில் இருந்து கூட நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்புறம் அவங்க இறங்கி வர்றாங்க, அது வேற விஷயம். பங்களாதேஷ் ஜின்பிங்கோட நின்றுட்டு கை கொடுத்து போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பாகிஸ்தானுக்கு சைனா ராணுவ உதவி பண்ணிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு நாடு நம்ம தலைவரை வரவேற்கிறாங்க, அங்கே போகிறாரு பேசுகிறாருன்னா உடனே தீர்மானம் போடுறீங்களே. நீங்கள் ஒரு ஆணி நீங்கள் அடிக்க மாட்டீங்க, ஒரு ஆணி நீங்கள் அடிக்க மாட்டீங்க இந்த போர்டு தொங்கணும்னு. ஆனால் எல்லா விஷயமும் அடுத்தவன் தலையில் போட்டுட்டு வேடிக்கை பார்த்து தீர்மானம், ஐயோ மீனவர்களுடைய வாழ்வாதாரம் போச்சே, இது அநியாயம், இது அக்கிரமம்னு பேசுனாங்க. என்ன சார் நியாயம்? மக்கள் என்ன எல்லாரும் ஒன்றும் தெரியாது அப்பாவிகளா? எல்லாருக்கும் தெரியும் சார். இதே பீரியடில் பெரிபெரியில் மேற்கு வங்காளத்தில் அன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் சித்தார்த்த சங்கரே இதே பெரிய இடத்த இந்திரா காந்தி அம்மையார் கொடுக்கும்போது எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஒரு பிடி மண்ணை கூட நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி எந்த நாட்டுக்கு நம்ம கொடுக்க உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சட்டப்பாட்டு நடத்த நிப்பாட்டினாரு. அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அதை பண்ணியிருக்கலாமே. அன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு தீர்மானம் போடுவோம். இப்போ யாராவது கேட்டால் என்னப்பா சொல்லிட்டேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன் மெசேஜம்மா, அவன் போச்சா போகிற கூட பார்க்குறதில்ல, அனுப்பிட்டேன், என் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அது போச்சா தீர்மானம் போடுவோம். தீர்மானம் தானே போடுவீங்க. இந்த ட்ராமா தான் நாங்கள் நிறைய பார்த்துட்டோமே. கலைஞர் ஐயா அவர்கள் வந்து உண்ணாவிரதம் ட்ராமா நடத்தின பிறகு அடுத்த நாள் தானே மொத்தமும் காலியாச்சு. சிதம்பரம் என்ன சொன்னார், அங்கே உட்காந்து போரெல்லாம் நிறுத்தியாச்சுங்க, நீங்கள்லாம் உண்ணாவிரதம் இருந்து கஷ்டப்படாதீங்க, சீக்கிரம் போய் வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொன்னார். அது சொன்னதை எல்லா பத்திரிகையும் எட்டுக்காலம் செய்தி, போர் நிறுத்த வரப்போகிறது சிதம்பரம் அறிவித்து விட்டார்னு அடுத்த நாள் வாஷ் அவுட். மாவீரனை கூட இழந்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. அதே பிரபாகரன் இந்தியாவுக்கு வரும்போது எவ்வளோ பெரிய ஒரு ஆதரவோடு வந்துட்டு போனார். ஆனால் அதே காங்கிரஸ் இயக்கம் இங்கே இருக்கிற அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, அங்கே துணை போகிறாங்க. அவங்க என்ன சார் ஒரு இராணுவத்தையா சந்திச்சாங்க? சீன இராணுவம், இந்திய இராணுவ அதிகாரியுடைய துணை எல்லாத்தையும் சேர்த்துல சார் அவங்க போராடினாங்க. அப்போ நீங்கள் போய் ட்ராமா நாடகம் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருந்தீங்க. அவங்க யாராவது இல்லைன்னு திமுக தலைவர்கள் இதை மறுப்பு சொல்ல முடியுமா? உண்ணாவிரதம் இருந்து போரை நிறுத்தி சமரசமாகி ஏதோ ஒரு முடிவாகி எப்படி காஷ்மீரை கெடுத்தாங்களோ அந்த மாதிரி, அப்பா இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் அவங்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் ஈழத்தமிழர்கிட்ட இருக்கட்டும், ஏதாவது ஒரு முடிவு கண்டிருந்தா கூட போற்றி பாராட்டியிருக்கலாங்க திமுகவை.
1,37,000 போய் செத்தாங்கல்ல சார். இன்னைக்கு அது நினைவிடமாக தானே சார் இருக்கு. ஓகே. இன்னும் எத்தனை பேர் சார் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இழப்பை யார் சார் ஈடுகட்ட முடியும்? எத்தனை பேர் சார் குடும்பத்தில் இருக்கவங்களை இழந்துட்டு இன்னைக்கு அதை மறந்துட்டு இருக்கலாம், வேற வழி இல்லையே. வாழ்க்கைங்கிறது மறதி தானே ஒரு பெரிய பலம் மனிதனுக்கு. அந்த இழப்பெல்லாம் அவங்க மறந்துட்டு இங்கே தீர்மானம் போட்டுட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓகே. கச்சத்தீவை கொடுத்ததுனால சர்வதேச கடல் எல்லை நமக்கு குறைஞ்சு போச்சுல சார். சார் நமக்கு அவங்களுக்கும் சென்டரா ஒரு வால் இருக்கு. இப்போ உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் நடுவில் ஒரு சுவர் இருக்கு. இந்த சுவருக்கு 2 பேருக்கு நடுவில் இருக்கிறதுனால இந்த சுவரு என்னுடைய சுவரு, நான் கண்ட சுவரு. சுவருக்கு அந்த பக்கம் 10 அடி எனக்கு தான் சொந்தம். இது சர்வதேச கடல் எல்லை சட்டம். ஆனால் இந்த சுவரை உங்கள்கிட்ட கொடுத்ததுனால அங்கிட்டு இருக்கிற 10 அடி எனக்கு போய் இந்த சுவத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற 10 அடி உங்களுக்கு வந்து நம்ம பாக் ஜலசந்தியில் நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்கிற அந்த பாரம்பரிய உரிமை மிக்க 10,000 சதுர கிலோமீட்டர் போச்சுல சார். எவ்வளோ பெரிய இழப்பு சார் நம்ம செஞ்சுருக்கோம். பாரம்பரிய மீன் அங்கே தான் மீன் இருக்குது, அங்கே தான் நல்ல இதான மீனாக இருக்குது, சத்துள்ள மீன்கள், அதிக மீன் வளம் அங்கே தான் இருக்குது. மீனவர்கிற சமுதாயம் தோன்றிய காலத்துலேருந்து அங்கே மீன் பிடிக்கிறத கெடுத்து குட்டிச்சோராக்கின காங்கிரஸும் திமுகவும் இன்னைக்கு வந்து தீர்மானம் போடுறது. பாரத பிறந்த உடனே போய் ஏடிஎம்ல கார்டு எடுக்கிற மாதிரி நீங்கள் உடனே போய் பேசி முடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அங்கே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பேசி முடிச்சா பாத்தியா நான் தீர்மானம் போட்டேன் முடிஞ்சு போச்சுன்னு அதை பெருமைப்படுத்தி பேசுறதுக்கு எல்லாமே சினிமா நாடகமாக இருக்குது. என்ன சார் பண்ணுறது? சரி, அப்படியே அந்த விஷயத்திலே கேட்குறேன் சார். பிஜேபி அரசாங்கம் இது வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுக்குமா, இல்லை அது சம்மந்தமாக? இதே தான் இலங்கை தமிழ் அகதிகளை பற்றி டிஆர் பாலு அவங்கெல்லாம் கேட்கும்போது அமித்ஷா சொன்னது, நீ என்ன பண்ண 10 வருஷம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, உன் திமுக ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்த, அது அப்படியே இருக்கு. அதே அப்படியே இது வரைக்கும் இருக்கு. பாரத பிரதமர் முயற்சி பண்ணலாம், வாய்ப்பு இருக்கிறது. எங்கள் தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த முயற்சி எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், எந்த டிசைனில் நடக்கும். நீங்கள் ஒரு 25 வருஷம் வச்சுக்க, நாங்கள் ஒரு 25 வருஷம் வச்சுக்கிறோம், அது ஒரு குத்தகை மாதிரி மாற்றிக்கிடுவோம், முழுசாக அவங்கள்ட்ட வேணாம், என்ன வேணாலும் பேசலாம்ல. இரு நாட்டினுடைய பிரச்சனையாக கெடுத்துட்டீங்கல்ல. ஏன் நம்ம கையில் இருக்கிற தூக்கி கையில் கொடுத்துவிட்டு இப்போ அவன்கிட்ட போய் நம்ம கஞ்சிற அளவுக்கு நீங்கள் 10 பையில பார்த்துக்கப்பா, இந்தாப்பா குற்றவாளி, உங்கள் கையில் கம்பை கொடுத்துட்டு பார்த்துக்கன்னு சொன்னால் கம்பை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா யார் பொறுப்பு? அப்படி நிலையில தானங்க தமிழ்நாட்டை இந்தியாவையும் இந்த காங்கிரஸ் திமுக உருவாக்கி வச்சிருக்கு கச்சத்தீவு பிரச்சனையில். உண்மையே இல்லை சொல்லுங்க. மனச்சாட்சி உள்ள ஒரு மனிதனாவது இதை ஏற்றுக்குவானா? இன்னைக்கு தீர்மானம் போடுறத ரொம்ப பெருமையா, டயலாக் பேசுறது ரொம்ப பெருமையா? அநியாயம், அராஜகங்க. நம்ம அப்படியே இழந்துட்டு நிற்கிறோங்க. அது எப்படி ஈடுகட்டுறதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாதுங்க. இதை பற்றி நீ பேசுனா சைனா வந்து பேசுவான் சார், பாகிஸ்தான் வந்து பேசுவான், அமெரிக்கா வந்து பேசுவான். நம்ம ஊர் இடம் தானே, ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உள்ள இடம் தானையா வாஜ்பாய் பேசினார் அன்னைக்கு. வாலி தீவுனாரு, கச்சத்தீவா வாலி தீவு, அனுமன் வாலி இருக்க வாலியோட தீவு அந்த வாலி தீவுன்னு சொல்லி அன்னைக்கு கூடான்னு கேட்டாரு. கேட்டாங்களா? ஜனசங்கத்தினுடைய தலைவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி தான், ஜனா கிருஷ்ணமூர்த்தி வழக்கு போட்டாங்களே. இப்போ எப்படி அதை போய் சரி பண்ணுறது? ஒரையோடி போய் இருக்கு. காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக தீர்மானம் போடுறீங்க. ரொம்ப வேதனையான விஷயம் சார். ஓகே சார். அண்ணாமலை அவர் இப்போ என்ன மனநிலையில் இருக்கிறாரு சார்? ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு நிறைய இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி போனாங்கல்ல, அதனால கேட்குறேன். ஏன்னா அவரை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. இல்லை, அண்ணாமலை என்ன மனநிலைன்னு என்கிட்ட எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே. உயர்ந்த சிந்தனை படைத்தவர், தேச நலன் கருதக்கூடியவர், நல்ல மனநிலையில் தான் இருப்பார், நல்லது தான் செய்வார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஓகே சார். சரி, இவ்வளோ நேரம் உங்கள் பிஸி ஷெட்யூல் கிடையில கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.